மூணுல ஒருத்தருக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குங்க. ஸோ எல்லாரோட கேள்வினா, மலச்சிக்கல்னா என்ன? இதுக்கான காரணங்கள் என்ன? இதை எப்படி வெளியில வரலான்ட்டு நிறைய பேரோட கேள்விகளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு மலச்சிக்கல்னா என்ன அண்ட் 4 சிம்டம்ஸ். ஸோ மலச்சிக்கல் எனக்கு வந்திருக்குன்றது எனக்கு எப்படி தெரிகிறது அதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் 5 காரணிகள், 5 ரூட் காசஸ் ஆஃப் கான்ஸ்டிபேஷன் பார்க்க போகிறோம். அடுத்து ஒரு 6 எளிய நேச்சுரல் வழிமுறைகள் இந்த மலச்சிக்கல் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுறதுனால ஈஸியாக ஒரு 2லேருந்து 3 வாரங்களில் இந்த பிரச்சனையிலேருந்து நிறைய பேரை வெளியில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த டிப்ஸ், சீக்ரெட், ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் ரொம்ப தெளிவாக பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். வணக்கம், நான் டாக்டர் ஃபார்மர் பிரபாகர் ராஜ். ஸோ நீங்கள் முதல் முறை நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். எவ்ரி வீக் யூஸ்ஃபுல்லான மருத்துவம் சார்ந்த விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல கான்ஸ்டிபேஷன்னா என்ன அப்படி பார்க்கலாம். ஸோ மலச்சிக்கல்னா என்ன அப்படின்னா, நீங்கள் டெய்லியுமே நம்ம மோஷன் போகிறோம் இல்லையா? ஸோ அதில் வாரத்தில் ஒரு 2லேருந்து 3 தடவை 3 நாள் நம்மளுக்கு மோஷனே வராமல் இருக்கலாம். ஸோ ஒரு குறிப்பாக 7 நாள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 3-4 நாள் தான் உங்களுக்கு மலம் கழிக்கிற நபராக இருக்கலாம். இல்லைனாலும் மலம் கழிக்கிறீங்க, ஆனால் ஃபுல்லாக அது கழிக்காமல் இருக்கும். ஸோ ஃபுல்லாக நம்மளுடைய மோஷன் வெளியில் போகாத ஒரு ஃபீலிங் இருக்கும். அண்ட் மலம் நல்லா இறுகிற தன்மை, ஹார்டாக இருக்கும், இருக்கிற தன்மையும் இருக்கும். சில பேருக்கு ப்ளீடிங்கும் வரலாம். ஸோ இதுதான் மலச்சிக்கல் அப்படின்றத நம்ம பேசுகிறோங்க. ஸோ இப்போ இரண்டாவதாக என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, 4 காமன் சிம்டம்ஸ் ஆஃப் கான்ஸ்டிபேஷனை பார்க்கலாம். ஸோ இப்போ 4 சிம்டம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். முதல் சிம்டம், கான்ஸ்டிபேஷன் பீப்புள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு வாரத்தில் 7 நாளில் ஒரு 2 அல்லது 3 நாள் அவங்களுக்கு மலமே வராமல் இருக்கும். ஸோ இது முதல் சிம்டமாக இருக்கும். அடுத்த சிம்டம் என்னென்னா, நம்மளுடைய மலம் ரொம்ப ஹார்டாக, ரொம்ப ட்ரையாக இருக்கிறத பார்க்குறாங்க. அண்ட் மூணாவது சில பேர் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்கன்னா, மலம் கழிக்கிறீங்க இல்லையா, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நல்லா அழுத்தி தான் நமக்கு அந்த மலம் வெளியில் இருந்து நம்ம தள்ளுற மாதிரி இருக்குங்க. ஸோ இது காமனான சிம்டம்ஸாக இருக்கும். அண்ட் 4வது வெரி இம்பார்ட்டன்ட் சிம்டம் நீங்கள் மோஷன் போயிருப்பீங்க, ஆனாலும் உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்திருக்காது. ஏன்னா நிறையா நம்ம சாப்பிட்ருப்போம் ப்ரீவியஸ் டே, ஆனால் ரொம்ப கம்மியாக தான் இந்த மலம் கழிச்சிருப்பீங்க. ஸோ இது மோஸ்ட் காமன் 4 சிம்டம்ஸ். ஸோ இப்போ இந்த மலச்சிக்கல் வர்றதுக்கான 5 காரணிகள் என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ முதல் காரணம் என்னென்னா, உங்களுடைய உணவில் ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இங்கே நிறைய பேருக்கு ஃபைபர்னால் என்னன்னு தெரியாது. ஸோ டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நம்ம எடுத்துக்கிற உணவுகளில் பார்த்தீங்கன்னா, ஃபைபர்ன்றது ஒன் ஆஃப் த ஒரு கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட பிரதானமாக நம்மளுடைய எல்லா உணவுகள்லையும் அது இருக்குது. அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஃபைபர் 2 விஷயங்கள் பண்ணும். ஒன்று நம்மளுடைய வயிறு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நல்ல பாக்டீரியா, கெட்ட பாக்டீரியா அப்படின்னு 2 பாக்டீரியா இருக்குங்க. இதில் மோஸ்ட் காமனாக இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வயிற்றில் கெட்ட பாக்டீரியா நிறையா இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இதுவே நம்ம டயபெட்டிஸு, பிபி, தைராய்டு வரவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு மெயினான காரணமாக அமையுது. அண்ட் இதனால நிறைய உபாதைகள் நம்ம உடம்புக்கு வருது. அண்ட் ஸோ நல்ல பாக்டீரியா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ ஏன் ஃபைபர் எடுக்க சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஃபைபரானது நல்ல பாக்டீரியாவுக்கான உணவுங்க. ஸோ நீங்கள் ஃபைபர் எடுத்துக்கிட்டாலே போதுமானது. உங்கள் நல்ல பாக்டீரியா அதை ஃபைபரை சாப்பிட்டு ஸோ அது நல்லா பெருகி வரும். ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த கெட்ட பாக்டீரியாவை நம்ம கம்மி பண்ணறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ அடுத்த கேள்வி, ஃபைபர் எதுலலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, பழங்கள், காய்கறிகள், கீரை வகைகள், இந்த 3 பொருளில் இருக்குங்க. ஸோ பழங்கள், காய்கறிகள், கீரை வகைகளை உங்களோட டெய்லி உணவுகளில் நிறையா நீங்கள் எடுத்துக்கிறத நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஸோ இப்போ அடுத்து 5 காரணிகள் என்னென்ன கான்ஸ்டிபேஷன் வரதுக்குன்றதை பார்ப்போம். முதல் காரணிகள் லோ ஃபைபர் டயட். ஸோ இந்த ஃபைபர்னால் என்ன, இது எதனால் காரணமாக இருக்குன்றத நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். ஸோ இரண்டாவது சிம்டம் என்ன அப்படின்னா, இரண்டாவது காரணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்அடிக்குவேட் வாட்டருங்க. ஸோ தண்ணி நிறைய பேர் சரியாக குடிக்கிறது இல்லை. ஸோ எவ்வளோ தண்ணி குடிக்கணுன்றதும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். அடுத்து மூணாவது லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ நிறைய பேர் அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாமல் இருக்காங்க. ஸோ அதுவே மெயினாக இந்த கான்ஸ்டிபேஷனுக்கு காரணமாக அமையுது. அண்ட் 4வது ரீசன் பார்த்தீங்கன்னா, இக்னோரிங் த அர்ஜ், அதாவது மலம் கழிக்கணுன்ற உங்களுக்கு ஒரு அந்த ஒரு எண்ணம் இருக்கும். அண்ட் உங்கள் உடம்பு மலம் கழிக்கணுன்ற அந்த ஒரு இருக்கும். ஆனால் வேலைகள்னால சரி அப்புறம் நம்ம இதை நம்ம மோஷன் போய்க்கலாம் அப்படின்னு இந்த தள்ளி போடுற பழக்கங்கள் நிறைய பேர்கிட்ட பார்க்குறோம். ஸோ இதுவே ஒன் ஆஃப் த காரணமாக உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கான காரணமாக அமையுது. அடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கேஷன். ஸோ நிறைய மாத்திரை மருந்து எடுக்கிறதுனாலையும் நிறைய பேருக்கு இந்த மலச்சிக்கல் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த 5 காரணங்களை எப்படி நம்ம அட்ரஸ் பண்ணலான்றதை இப்போ அடுத்து பேசுவோம். ஸோ இப்போ நம்ம
நம்ம கான்ஸ்டிபேஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு மொத்தம் 6 நேச்சுரல் ரெமடிஸ் வந்து நான் வந்து ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ முதல் ரெமடி அப்படி என்னென்னா ஃபைபருங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஃபைபர் தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் காசஸ் ஃபார் கான்ஸ்டிபேஷனுங்க. ஸோ இந்த ஃபைபர்னால் என்ன? ஸோ ஃபைபர்ன்றது ஒன் ஆஃப் த ஒரு உணவுப் பொருளுங்க, நம்ம சாப்பிட்ற உணவுகளில் இருக்குது. அண்ட் மெயினாக வந்து நிறைய டாக்டர்ஸ் இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபைபர் நிறைய எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மொத்தம் 2 காரணங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா, நம்ம வயிற்றுக்குள்ளே நன்மை செய்யும் பாக்டீரியா அண்ட் கெட்டது பாக்டீரியா, பேட் பாக்டீரியா வந்து இருக்குங்க. ஸோ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல நன்மை செய்யும் பாக்டீரியா, குட் பாக்டீரியா அதிகமாக இருந்தாங்கன்னா அது வந்து ஹெல்த். அண்ட் இதுவே பேட் பாக்டீரியா அதிகமாக இருந்தால் அது நோய், அப்படி டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது ஈஸியாக வித்தின் 48 to 72 ஹவர்ஸில் நம்ம வயிற்றில் கெட்ட பாக்டீரியாவிலேருந்து நல்ல பாக்டீரியா மாற்றுறதுக்கான ஒரு சிம்பிள் எஃபெக்டிவ் டெக்னிக் தான் ஃபைபர் இன்டேக். ஸோ இந்த ஃபைபர் இன்டேக் இதுக்கு ஒன்று ஹெல்ப் பண்ணுது. அடுத்து வந்து இந்த ஃபைபர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மலம் இருக்கு இல்லையா, அது இலகுறதுக்கு வந்து நல்லா யூஸ் ஆகுது. ஸோ நிறைய பேர் யாரெல்லாம் ஃபைபர் அதிகமாக எடுக்கிறாங்களோ இந்த மலம் வந்து நல்லா கெட்டித்தன்மையாக இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் வருதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இதை வந்து இலகி நம்ம ஈஸியாக மோஷன் போகிறதுக்கு இந்த ஃபைபர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இப்போ அடுத்து ஃபைபர் ரிச்சாக வந்து எதெல்லாம் இருக்குன்னா, காய்கறிகளில் நம்ம சாப்பிட்ற எல்லா காய்கறிகளில் மெயினாக இருக்குங்க, பழங்களில், அப்புறம் கீரை வகைகளில். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீட்டெயில்டு கான்ஸ்டிபேஷன் பற்றி அந்த பிடிஎஃப் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதில் என்னென்ன காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள் நிறையா வந்து இருக்குது, ஃபைபர் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ப்ளஸ் கான்ஸ்டிபேஷனுக்கான சில டிப்ஸும் வந்து அதில் வந்து நான் வந்து போடுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு டிஸ்கிரிப்ஷனில் கீழே நீங்கள் டவுன்லோட் பண்ணி எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபைபரை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர். ஸோ செகண்ட் ரெமடி நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு நாளைக்கு ஒரு ஆவரேஜ் அடல்ட் வந்து 2.5 லிட்டர்லேருந்து 3.5 லிட்டருக்குள்ளே குடிக்கலாம். ஸோ அப்ராக்சிமேட்டாக 2.5 to 3 லிட்டர்ஸ் வின்டர்லேயும், சம்மரில் 3 to 4 லிட்டர்ஸ் வரைக்குமே வந்து தாராளமாக குடிக்கலாங்க. ஸோ நீங்கள் உங்களோட வாட்டர் இன்டேக்கை வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ ஒரு ப்ரோ டிப் இப்போ வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு லிட்டர் பாட்டில் மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் மெஷர் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு ஒரு 3 பாட்டில் அது காலையிலேருந்து இரவு வரைக்கும் குடிக்கிறீங்களான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது வந்து நேச்சுரல் ரெமடி என்னென்னா, கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ தினமும் காலையில் ஒரு 20 நிமிஷம் வாக்கிங்காக இருக்கலாம். அண்ட் யோகா. ஸோ இந்த கான்ஸ்டிபேஷனுக்கு நிறைய யோகா வந்து போசஸ் இருக்குங்க. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த பிடிஎஃப்ல ப்ளே புக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சில எஃபெக்டிவான யோகா டெக்னிக்ஸ்க்கான வீடியோஸும் வந்து லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அதுவுமே நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மினிமம் ஒரு ½ hour. அண்ட் முக்கியமாக இந்த யோகாஸ் வந்து நீங்கள் பண்ண பட்சத்தில் ஈஸியாக வந்து இதுவுமே வந்து உங்கள் மலச்சிக்கல் வந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 4வது நேச்சுரல் ரெமெடி என்னென்னா டாய்லெட் பொசிஷன். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீப காலமாக இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்மளுடைய வெஸ்டர்ன் டாய்லெட்டில் போகிறதே நிறைய பேருக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் வருதுங்க. ஸோ இதை ஈஸி மெத்தடில் என்ன பண்ணலான்னா, இப்போ அழகாக டாய்லெட் ஸ்டாண்டெல்லாம் கிடைக்குது, ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்டாண்டை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு வந்து இந்த டாய்லெட் பொசிஷன் வந்து நம்ம இந்தியன் டாய்லெட்டில் போகிற மாதிரியே உங்களுக்கு வந்து கால் வந்து நல்லா 45 degrees தூக்கி இருக்கும் போது உங்களுக்கு அதுவே உங்களோட அப்டமன் கம்ப்ரெஷன் ஏற்பட்டு உங்களோட மலம் வந்து ஈஸியாக வந்து வெளியில் வர்றதுக்கு இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் 5வது நேச்சுரல் ரெமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா திரிபலா சூரணம். ஆமாங்க. ஸோ திரிபலா அப்படின்ற பவுடர் நிறைய நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து எஃபெக்டிவ் ஃபார் கான்ஸ்டிபேஷன். ஸோ இந்த திரிபலா பவுடர் நீங்கள் வந்து வீட்டு பக்கத்தில் இருந்தாலும் வாங்கிக்கலாம், இல்லை நம்மளுடைய டாக்டர் ஃபார்மா ப்ராடக்ட்ஸ்லேயே வந்து திரிபலா பவுடர் நம்மளோட பேஷண்ட்ஸ்க்கு எல்லாத்தையும் கொடுக்குறோம். ஸோ அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தாராளமாக அதுவுமே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த திரிபலா பவுடர் வந்து எடுத்துக்கிறது எப்படி எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். ஒரு அடல்ட் வந்து டெய்லியுமே நைட்டு 1 கிராம், ஓகேங்களா. 1 கிராம்ன்றது ஜஸ்ட் ஒரு 2 விரலில் ஒரு பிஞ்ச் எடுத்து நீங்கள் வந்து ஒரு ½ டம்ளர் சுடு தண்ணியில் வந்து போட்டுட்டு நல்லா கலக்கி டெய்லியுமே நைட்டு இரவு டின்னருக்கு அப்புறமா, டின்னர் முடிச்சுட்டு ஒரு ½ hour கேப் விட்டுட்டு நீங்கள் அந்த திரிபலா அந்த வாட்டரை வந்து தினமுமே குடிக்கலாம், தவறே கிடையாதுங்க. அட்லீஸ்ட் இந்த கான்ஸ்டிபேஷன் இருக்கிற சமயத்துலையாவது ஒரு 2-3 வீக்ஸ் கண்டினியூஸாக குடிச்சு பாருங்கள். ஸோ அதுவுமே வந்து மலம் இலகுற தன்மையை கொடுக்கும். ஸோ அதுவுமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக நேச்சுரல் ரெமெடி என்னென்னா, ஸோ என்னுடைய பேஷண்ட்ஸ் கிளைண்ட்ஸுக்கெலாம் நம்ம என்ன சொல்லுவேன்னா வந்து டைரி ப்ராடக்ட்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ டைரி ப்ராடக்ட்ஸ்னால் குறிப்பாக வந்து பால். ஸோ முக்கியமாக பால், டீ, காஃபி நீங்கள் குடிக்கிற நபராக இருக்கீங்கன்னா அந்த குடிக்கிற பால் கூட உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் உண்டாக்கலாங்க. ஸோ நீங்கள் தயிர், மோர் அதை எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா அதில் வந்து நன்மை செய்யும் பாக்டீரியா, ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்ச நாளைக்கு நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு 2-3 வாரத்துக்கு
பால் வந்து தவிர்த்துட்டே வாங்க. ஸோ அது போக இன்னைக்கு இந்த வீடியோவில் நிறைய நேச்சுரல் ரெமெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, அது எல்லாத்தையும் பண்ணுறது மூலயமா 1லேருந்து 2 வாரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் வந்து இதுக்கு கிடைக்குங்க. மேலும் நான் கொடுக்குற பிடிஎஃப்ல நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த ஃபைபர் எதுலலாம் இருக்குன்ட்டு, அதை வந்து உங்கள் உணவுகளில் நிறையா வந்து சேர்த்துக்க பாருங்கள். ஸோ ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்து முக்கியமான விஷயம், when to see a doctor. ஸோ எப்போ நீங்கள் டாக்டரை பார்க்குறோன்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்ன இந்த எல்லா ரெமடிஸும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2-3 வீக்ஸில் ரிசல்ட் இருக்கான்னு பாருங்கள். அது போகியும் உங்களுக்கு ரிசல்ட் வராத பட்சத்தில் நீங்கள் ஒரு வாட்டி டாக்டரை செக் பண்ணிக்கலாம். பிகாஸ் வயிறில் வேறு சார்ந்த விஷயங்கள், வேறு ஏதாவது உபாதைகள் இருக்குன்னா அதை கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு இதுலேருந்து விடுதலை கிடைக்கும். அண்ட் இன்னொன்று மெயினாக நீங்கள் என்ன பார்க்குறோன்னா, நீங்கள் மோஷன் போகும்போது ஒருவேளை ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா உடனடியாக நீங்கள் உங்கள் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்கள். மேபி பைல்ஸாக இருக்கலாம், இல்லை ஹெர்னியா ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ அதுக்கான தகுந்த ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ கேர்லெஸ்ஸாக விட வேண்டாம். ஸோ இந்த மலச்சிக்கல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் இருக்கோ தயவு செஞ்சு அதுக்கான நான் சொன்ன இந்த வீடியோவில் சொல்ல நேச்சுரல் வழியை வந்து கடைப்பிடிங்க. இல்லைனாலும் டாக்டரோட சப்போர்ட்டும் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய அன்றாடம் சாப்பிட்ற உணவோட கழிவு நம்ம உடம்புல தேங்கிறதுனால இதுவே வந்து பார்த்திங்கன்னா பல நோய்கள் வர்றதுக்கான ஒரு காரணிகளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து மலச்சிக்கலில் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயங்க, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்டாக ஹெல்த் ஒர்க் ஷாப் நீங்கள் கலந்துக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா மந்த்லி 2 ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ் வந்து நான் வந்து ரன் பண்ணுறேங்க ஒரு ஜூம் லைவ் வெபினாரில். ஸோ நீங்கள் தாராளமாக வந்து கலந்துக்கலாம். ஸோ அதில் கலந்துக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டாக்டர் ஃபார்மர் விஐபி கம்யூனிட்டி அப்படின்ற ஒரு குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ் தான். மந்த்லி 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹெல்த் டாபிக் எடுத்து டீட்டெயில்டாக வந்து என் கூட நீங்கள் லைவ் செஷனில் என்கிட்டே டைரெக்டாக வந்து கேள்விகளும் கேட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக என்னோட டாக்டர் ஃபார்மர் விஐபி கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மேலும் இந்த வீடியோவில் வந்து நான் கான்ஸ்டிபேஷனை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அண்ட் கான்ஸ்டிபேஷனோட பிடிஎஃப்பும் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, அதையுமே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம டாக்டர் ஃபார்மர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தடுத்த வாரங்களில் வேறு ஒரு புது டாப்பிக்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் டாக்டர் ஃபார்மர் சைனிங் ஆஃப். நன்றி.